இப்போ ஒரு டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து மேக்ஸிமம் நம்ம வேன் ஸ்டாண்டில் கார் கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லை. போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப துன்புறுத்தி வாகனம் நிறுத்த விடாமல் இருக்காங்க. ஃபால்ஸ் எல்லாமே அதிகமாக தண்ணி வந்தால் மழை வருதுன்னு சொல்லி அடைச்சி ஒரு 20 நாள் எங்கள் ஆட்டோக்காரங்க வயிற்றில் அடிச்சுட்டாங்க. வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நோ பார்க்கிங்கில் வெளியூர் வண்டியெல்லாம் விட்டுருந்தாங்க. லோக்கல் வண்டி இருந்துச்சுன்னு வைங்களேன் 2000-3000 ஃபைன் போடுதாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே அதிமுக ஓட்டு தான் அதிகமாக இருக்குது, அதை கண்டுக்காதீங்க அப்படிங்க சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் இந்த பகுதியிலே சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்களுக்கு அவர்களுக்கான சீருடையை திருக்கரங்களால் வழங்கியிருக்கிறார். அதனை பெற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே ஆட்டோ ஓட்டக்கூடிய நாராயணன் நம்மோடு இணைகிறார். சார், இந்த ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய திருக்கரங்களால் வாங்கியிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? இது எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? எங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுபோல் நம்ம ஆட்சி மலரணும், எங்களை மாதிரி நம்ம நாடே சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் ஐயா பார்த்து, ஐயா கைனால எங்களுக்கு சீருடை வாங்கினதுனால. அதுபோல் இன்னும் எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியினால இங்கே ஓட்டு வங்கி குற்றாலத்தை சுற்றி உள்ள சுற்று வட்டாரத்தில் அதிமுக ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால சுற்றுலாத்தலத்தில் எங்கள் வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்க அடையில எங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீசன்னா சாரல் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் இங்கே சாரல் அடித்தாலே ஃபால்ஸை மூடு அப்படின்றாங்க. அதனால எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வியாபாரிகள் மற்ற நாங்கள் சுற்றுச்சூழலத்தில் வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க எங்கள் எல்லாரையுமே இது பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஆகுது. இது ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே அதிமுக ஓட்டு தான் அதிகமாக இருக்குது, அதை கண்டுக்காதீங்க அப்படிங்க சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம். மீண்டும் அதிமுக மலரணும், நாங்கள் சந்தோஷமாக வாழணும், தமிழ்நாடே நல்லா இருக்கணும். சார், இந்த வட்டம் ஃபால்ஸ் எல்லாமே அதிகமாக தண்ணி வந்தால் மழை வருதுன்னு சொல்லி அடைச்சி ஒரு 20 நாள் எங்கள் ஆட்டோக்காரங்க வயிற்றில் அடிச்சுட்டாங்க இந்த அரசு, தமிழ்நாடு அரசு. அதனால ரொம்ப இந்த வட்டம் வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்ப படுநிலவு மோசமாகி போச்சு. எல்லாமே எங்களுக்கு கஷ்டம்தான். எல்லாம் வியாபாரி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தொழில் ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். அதனால் எடப்பாடி ஆட்சியை 26 மலரணும் வேண்டிக் கொள்கிறேன். குற்றாலச்சாரல் மழை பெய்த காலத்தை 3 மாதம் நல்லா இதுவரை 90 நாள் குற்றாலத்தை சிறப்பாக சுற்றுலா பயணிகள் வந்தாங்க போனாங்க. நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இப்போ ஒரு டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து மேக்ஸிமம் நம்ம வேன் ஸ்டாண்டில் கார் கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லை. போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப துன்புறுத்தி வாகனம் நிறுத்த விடாமல் இருக்காங்க. வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நோ பார்க்கிங்கில் வெளியூர் வண்டியெல்லாம் விட்டுருந்தாங்க. லோக்கல் வண்டி இருந்துச்சுன்னு வைங்களேன் 2000-3000 ஃபைன் போடுதாங்க. ஆன்லைன் ஃபைனு அது இதுன்னு போடுறாங்க. 40 ஆண்டு காலம் இல்லாத சூழ்நிலையில் இந்த வருஷம் ரொம்ப மழை பெஞ்ச 10 நிமிஷத்துலேயே போலீஸ்காரங்க ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வாழ்வாதாரம் ரொம்ப தாழ்ந்திருக்கு. நம்ம ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் மலரும் மலரும் மலரும். ஒரு சுற்றுலா தலத்திலே அந்த பகுதி அதை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வயிற்றில் இந்த அரசு எப்படி வஞ்சிக்கிறது, எப்படி வயிற்றிலே அடிக்கிறது என்பதை தெளிவாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் வேன், கார் ஓட்டுநர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே 2026 முழுமையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம், ஆட்சி மலரும், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்கிற எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யூசுப்புடன் கோ ஜெயக்குமார்.